ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பப்பளி பழத்தை வச்சுட்டு சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா இது மாதிரி நல்லா பழுத்த பப்பாளி பழமாக எடுத்துக்கோங்க. இதை இப்போ தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. இந்த மாதிரி இதில் நடுவில் இருக்கிற விதையில எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இப்போ விதையெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் இப்போ நம்ம கட் பண்ணி இந்த பப்பளி பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இதை ஒரு கப்பு வச்சு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அந்த வானல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வானல் எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பப்பளி பழத்தை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு அந்த பழசாறு கிடைச்சிருக்குதுங்க. இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேங்க. அது ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இல்லை இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கணுங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ கேஸில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுக்கினே இருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது உடனே கட்டிடும். அதனால் கிளறி விட்டுனே இருங்க. நல்லா கை விடாத கிளறிக்கினே இருக்கணுங்க. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நெய் சேர்க்க சேர்க்க அந்த அல்வா சுருண்டு வரும். திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யை ஃபுல்லாக உள்ளே இழுக்கிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கினே இருக்கணும். நம்ம சேர்க்குற நெய்யெல்லாம் வெளியில் வரும் இல்லைங்களா, வெந்து நல்லா அந்த நெய் மேலே வரும்போது தான் நம்ம அல்வா பதம் கரெக்டான பதமாக இருக்கும். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். நெய் சேர்க்க சேர்க்க அது நல்லா அல்வா பதத்துக்கு வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு நெய் சேர்க்கணும். 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஏலக்காய் போடுறேங்க. உங்களுக்கு வேறு எதனா ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அந்த எசன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. பாருங்கள், எந்த கலருமே சேர்க்கல, நல்லா சூப்பரான ஒரு கலர்ஃபுல் அல்வா கிடச்சிடுது. லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் ஓரத்தில் வந்துடுது இல்லைங்களா, அதுக்கு இல்லாமல் அல்வாவும் பாருங்கள் வானில் ஒட்டாத அழகாக ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுது இல்லைங்களா. இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நெய் தடவி நான் ஒரு கேக் டின்னில் வச்சுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மேலே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். பார்த்திங்கன்னா அல்வா நல்லா இது
ஆறிடுதுங்க. இப்போ நீங்கள் வந்து நான் கேக் மாதிரி கட் பண்ணுறதுனால இதில் ட்ரேவில் ஊற்றினேன். நீங்கள் அப்படியே வேணுன்னா சுட சுட ஒரு பவுலில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா ஆறிடுது. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க. பிளேட் எடுத்து இப்போ மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாங்க. நல்லா சூப்பரான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.